அந்த பொங்கி வரும்போது கொடுக்கக்கூடிய குலவை சத்தம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியும், ஏன்னா அந்த குலவை சத்தம் போட்டுட்டாங்க அப்படின்னாலே எல்லாருமே அந்த பொங்கல் தான் மைண்ட் போகும், வேறு எந்த நெகட்டிவ் பேச்சும் பேச மாட்டாங்க. அதனால தான் அந்த குலவை சத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் இருக்குது. அதனால தான் நம்ம தெய்வத்தை இப்போ வரைக்கும் கும்பிடும்போது மணி அடிப்போம். அந்த மணி அடிச்சுட்டா எல்லாரோட மைண்ட் செட்டும் இறைவன் கிட்ட தான் இருக்கும். அதே போல் இந்த நேரங்களில் பொங்கல் வைக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்கனாக்கா பச்சரிசி, புழுங்க அரிசிக்கும் பச்சரிசிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவிக்காத அரிசி பச்சரிசி. புது பச்சரிசி வாங்கி அதை பொங்கல் வைக்கிறது தான் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு தலைப்பொங்கலாக இருக்கும். தலைப்பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்கு அழைப்பாங்க. அழைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு புடவை கொடுத்துருவாங்க. அதுதான் அன்றைக்கி ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு கணவன் மனைவிக்கு சீர் கொடுப்பாங்க. சீர் கொடுக்கும்போது கொடுக்குற புடவையை தான் அந்த பொண்ணு கட்டிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு கட்டியிருக்க புடவையை எடுத்து வச்சுடுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய சன்னதியில் அண்ணனுக்கோ தம்பிக்கோ பொண்ணு பிறந்து வயதுக்கு வந்தால் அந்த புடவையை தான் முதல்ல கட்டுவாங்க.